தெரியலங்க, நீங்களே சொல்லிருங்களேன். உங்களை நான் இன்டர்வியூ கூட்டிட்டு போகும்போது அடையாருக்கு ஆக்டிங் டிரைவரா போக சொல்லி எனக்கு கால் வந்துச்சுல்ல. ஆமா. அங்க போய் நான் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேனா, திடீர்னு அவரு வண்டி நிறுத்த சொன்னாரு. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏறுவாரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பார்த்தா அது யார் தெரியுமா? யாருங்க? ஏங்க இவ்ளோ குளூ கொடுத்துருக்கேன், கெஸ் பண்ணுங்கங்க. எனக்கு சம்பந்தப்பட்டவர்னு சொன்னீங்க, அதை தாண்டி நீங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. பில்டப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. பில்டப் பண்றதெல்லாம் ஒரு க்ளூவா? ஏங்க ஏறினவங்க உங்க நெருங்கின சொந்தங்க, இப்பயாவது யோசிங்க. ஏங்க சத்தியமா தெரியல, நீங்களே சொல்லிடுங்களேன். ஏங்க உங்க அப்பாங்க, உங்க அப்பா அவர் தான் வண்டியில ஏறினாரு. ஏங்க அப்பாவா? ஆமாங்க. எப்படி? எனக்குமே பயங்கர ஷாக்கு தான். யாரோ வர போறாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா உங்க அப்பா வந்திருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, நான் யாருக்கு ஆக்டிங் டிரைவரா போனனோ அவர் பாதியிலே இறங்கிட்டாரு. நானும் உங்க அப்பாவும் தான் தனியா ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் டிராவல் பண்ணிருப்போம். நிஜமாவா சொல்றீங்க? அட நிஜமா தாங்க சொல்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க வேணா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அப்பா சென்னை வந்திருக்காரா? சென்னை வராமல் அவரை நான் சென்னையில பிக்கப் பண்ணிருப்பேன். வந்திருக்காருங்க. பேசினாரு உங்ககிட்ட? நீங்க சண்டைலாம் எதுவும் போட்டுக்கலையே? அவரு அமைதியா வந்தாருன்னுலாம் சொல்லிட முடியாது, ஆனா என்ன ரொம்பவே சீன்னாருங்க. நான் தான் உங்களை யோசிச்சு தான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். உங்களை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டாரா? ஹர்ட்னா உங்க வீட்டு ஹர்ட் எங்க வீட்டு ஹர்ட்லாம் இல்லைங்க. ஹர்ட்டோ ஹர்ட் பயங்கரமா பண்ணிட்டாரு. உங்க விஷயத்துல நான் அவர்கிட்ட ஹர்ட் ஆகியே பழகிட்டேனா, அதனால எனக்கு பெருசா தெரியலங்க. சாரிங்க. பரவாயில்லங்க. உங்க அப்பா எவ்வளவு என்ன பேசினாலும் நான் அவருக்கு பக்குவமா எடுத்து சொல்லி பார்த்தேங்க. சூர்யா மாதிரி ஒரு ஆளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கலனா இது எதுவுமே நடந்திருக்காது. நீங்க சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம தான் வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் தாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவர் தான் கேட்கவே இல்லை. நான் அப்படின்னு சொன்னாலே அவர் அக்கு வரைக்கும் போட்டு முடிச்சிடறாருங்க. என்ன பேசவே விடலங்க அவரு. என்ன திட்டி தீத்துட்டாருங்க. ஆனா நான் அவர் எதிர்த்து எதுவுமே பேசலங்க. அவர் பேசுறத கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். அவரே எங்க உங்க வண்டியில ஏறணும்? சென்னையில வண்டியா இல்ல? இத தாங்க விதின்னு சொல்றது. அவர் என்ன எவ்வளவு திட்டி இருந்தாலும் நான் அவர்கிட்ட மரியாதையா தாங்க நடந்துக்கிட்டேன். பத்திரமா அவரை எங்க விடணும்னு கேட்டாரோ அங்க பக்குவமா கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அமைதியா கவனிச்சிருந்தாருன்னா நான் தப்பான ஆள் இல்லைன்னு அவருக்கே புரிஞ்சிருக்கோங்க. ஆனா அவரு கேப்பே விடாம என்ன திட்டிக்கிட்டே தாங்க வந்தாரு. அவனே இவனேன்னு மரியாதையே இல்லாம என்னென்னமோ பேசினாருங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா? உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதான்னு அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிட்டாருங்க. சாரிங்க, ரொம்ப சாரி. பரவாயில்ல விடுங்க. இதுவே வேற யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன், அடிச்சு மூக்கெல்லாம் உடைச்சிருந்திருப்பேன். ஆனா உங்க அப்பாவா போயிட்டாரு. அதனால அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை கோவப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலங்க. ஒரு வார்த்தை கூட நான் பேசலங்க. எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க. எப்படி எனக்கு இவ்வளவு பொறுமை வந்துச்சுன்னு தெரியலங்க. அவரை நான் அடையாள தான் இறக்கி விட்டேன். நீங்க வேணா வந்து பாக்குறீங்களா அவரை? வேண்டாங்க, அவருக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு? இல்ல வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்காக அவரு கையில காலில் விழுந்தாச்சு உங்களை நான் மீட் பண்ண வைக்கிறேன். இல்ல இல்ல, அப்படிலாம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். மறுபடியும் உங்களை வண்டி ஓட்ட சொல்லி கேட்டா நீங்க போகாதீங்க. தேவையில்லாம நீங்க எதுக்குங்க அவர்கிட்ட பேச்சு வாங்கணும்? சேச்சே, உங்க அப்பாங்க அவரு. உங்களுக்கு அப்பான்னா எனக்கும் அப்பா மாதிரி தானுங்க. நீங்க எங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்க, அதுல கொஞ்சமாவது நான் நடந்துக்க வேண்டாமாங்க? அவர் என்ன பேசுனதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க.
நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன், அவ்வளவுதான். ஏங்க, உங்களுக்காக நான் இந்த திட்டு கூட வாங்க மாட்டேனாங்க. விடுங்க விடுங்க. என் மனசுக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வைக்கிறேன். சிம்பத்தி வேவ் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். பாவம், எனக்காக வீணா அவர் திட்டு வாங்கியிருக்காரு. டேய் பாண்டியா. டேய் என்னடா இந்த பக்கம்? ஏண்டா அந்த பக்கம் வரக்கூடாதா? இந்தா சாக்லேட் சாப்பிடு. அண்ணே எனக்குண்ணே. உனக்கு வாங்காமலா? ஃபார் யூ. சாப்பிடு. டேய் டீ ஏதா குடிக்கிறியா? இல்ல வேணாம். ஜூஸ்? ஜூஸ் வேணா சொல்லு. கண்ணா என்ன ஜூஸ் வேணும் அதானே? டா போயிட்டு 3 ஜூஸ் வாங்கிட்டு வா. டா ஓ கண்ணா ஐஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிட்டு வா. சரிண்ணே. என்னடா அந்த பக்கம் காசாத வேணுமா? ஆமா, இவர் பெரிய வள்ளலு. இப்படி கடைக்கு வரும்போதெல்லாம் கையில நிறைய காசு கொடுத்து தான் அனுப்புவாரு. ஏன்டா, நானே ஏதோ சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீ அப்படி பார்க்க ஒரு ஆள் இல்லையே. ஏண்டா, ஒரு அன்புல பார்க்க வந்தது தப்பாடா? அளக்காதடா, வந்த விஷயத்த சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, உன்கிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும். இன்னைக்கு நம்ம நிலாவோட அப்பாவை பார்த்தேன்டா. என் வண்டியில தான்டா வந்தாரு. அவரு அப்புறம் உன் வண்டியில வந்தாரு? அவரு தான் திருவண்ணாமலையாச்சே. ஆமாண்டா, ஆனா இன்னைக்கு யாரையோ பார்க்க வந்திருக்காரு போல. அவர் பார்க்க வந்தாலும் நான் பிக்கப் பண்ண போனேன். பிக்கப் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். வழியில நிலாவோட அப்பா வந்து ஏறிட்டாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறையா. சரி, கூட ஆள் இருக்கு, எதுவும் பேச முடியாதுன்னு நினைச்சா என் நேரம். அவர் இறங்கிட்டு இவரை கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு. நிலாவோட அப்பா கூட நான் தனியா மாட்டிக்கிட்டேன்டா. அவர் வேற ரொம்ப ஓவரா பேசிட்டாரா. என்னவா அவருக்கு? நானும் அதுக்கு ஈடு கொடுத்து ஓவரா தான் பேசினேன்னு வையேன். அதானே, என்ன ஏதாச்சும் வம்பளுத்தி அவர்கிட்ட? டேய் வம்பெல்லாம் இழுக்கலடா. அவரும் வாய விட்டாரு, நானும் கொஞ்சம் வாய விட்டேன். ஆனா அவரு கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாரு, அதான் ஒரு மாதிரி நெருடலாவே இருக்குடா. என்ன சொன்னாரு? ஒரே வாரத்துல நிலாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவர் பொண்ணாவே கூட்டு போவேன்னு சொல்றாரா. அப்படியே சொன்னாரு? ஆமாண்டா, அப்படிதான் சொல்லி என்கிட்ட சவால் விட்டு போறாரு. உங்ககிட்ட எல்லாம் வாழ விடுறதே தப்பு. நான் நினைச்சா ஒரே வாரத்துல நிலாவை உனக்கு இல்லாம பண்ண முடியும், நிரந்தரமா உங்களை பிரிச்சிட முடியும்னு என்ன பயமுறுத்திட்டு போறாரா. டேய், உங்க கல்யாணத்தை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாதா என்ன? அவருக்கு எதுவும் தெரியாதுடா. இது ஒரிஜினல் கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா, அது தெரிஞ்சாலே போதுமே, புட்டுக்குமே. இதுக்கு சவால் வேற வர்றாரு அவரு. டேய் நீ உட்காந்து சொல்லி கொடுப்ப போல அவருக்கு. சே, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆமா, எந்த தைரியத்துல பிரிச்சு கூட்டிட்டு போயிடலாம் சொல்லியிருக்காரு? உங்க கல்யாணம் பண்ற அவருக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? இல்ல அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா அவருக்கு என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி எரியுதுடா. நான் ஒரு டிரைவரு, நான் எப்படி அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு ஒரே எரிச்சல் அவருக்கு.